Good morning student. Today discuss about phylum Cnidaria. Already பார்த்திருப்போம். Last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா phylum Porifera and Poriferaவும் ப்ளஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இது பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு phylum Cnidaria இல்லைங்களா. ஸோ ப்ரொனன்சியேஷன் அதுதான், அங்கே சி சைலண்ட்டு Cnidaria அப்படின்னு தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஸோ Cnidaria இட் இஸ் எ கிரீக் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Cnidaria அப்படின்றது எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு கிரீக் வேர்ட். ஸோ அந்த நோட் மீன்ஸ் நீடில் ஆர் ஸ்டிக்னிங் செல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிக்னிங் செல் மீன்ஸ் த பாடி ஹேவிங் த ஸ்டிக்னிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன பண்ணால் அந்த பாடி பகுதி உடல் பகுதி ஃபுல்லாகவே என்ன பண்ணால் இந்த கொட்டக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொட்டக்கூடிய முள் என்ன பண்ணால் பாடியில் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கும். இந்த ஃபைலத்தில் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணால் அந்த பாடி மேலே வந்து ஸ்டிக்னிங் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா Cnidaria அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பார்க்கலாம். இட் இஸ் எ கிரேக் வேர்ட். நோட் மீன்ஸ் நீடில் ஆர் ஸ்டிக்னிங் செல். Cnidarians வேர் ப்ரீவியஸ்லி கால்டு சிலன்ட்ரேட்டா. ஸோ Cnidaria அப்படின்றதுனா இப்போ அந்த வார்த்தை, அதாவது இந்த ரீசெண்டாக அது வந்து ஒரு அதர் நேம் வந்து கிரியேட் பண்ணால் அதுதான் பார்த்திங்கன்னா Cnidarians அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த Cnidarians நம்ம என்ன படிச்சிருப்போம், இந்த லோயர் கிளாஸில் ஒரு 8th 9th 10th அந்த மாதிரியான ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா Cnidarian அப்படின்ற ஒரு இது வந்துன்னா சீலன்ட்ரேட் ஃபைலம் சீலன்ட்ரேட் தான் நம்ம பார்த்துருப்போம் சரியா. சீலன்ட்ரேட் தான் இங்கேயும் சொல்கிறோம். சீலன்ட்ரேட் அதர்வைஸ் கால்டு Cnidarians அப்படின்னு சொல்கிறோம். Cnidarians ஆர் அக்வாட்டிக் sessile ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங் solitary or colonical form with radial symmetry except for sea anemone. இல்லையா பாருங்கள். ஸோ Cnidarians மேக்ஸிமம் எடுக்கும் பார்த்திங்கன்னா அக்வாட்டிக்காக இருக்குது இல்லையா. ஸோ மேக்ஸிமம் இது அந்த Cnidarians எல்லாமே பார்த்திங்கன்னா நீரில் தான் இருக்கும். வாட்டர் அனிமல்ஸ் தான் சொல்லுவோம். ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர், ஸோ எல்லாம் வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அக்வாட்டிக் நீரில் இருக்குது. செசைல் மேக்ஸிமம் என்ன பண்ணால் புதஞ்சோ இல்லை ஒட்டிட்டோ வந்து வாழ ஆரம்பிக்கும். ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங், சம்டைம்ஸ் வாட்டரில் பண்ணால் தனியாக வந்து ஸ்விம்மிங்காக இருந்துகிட்ருக்கு. சாலிட்டரி ஆர் காலோனிக்கல் ஃபார்ம், சிங்கிள் அனிமல்ஸாக தனித்தனியாக இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குரூப்பாக இருக்கும். காலோனிக்கல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலோனிக்கல் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. வித் ரேடியல் சிமெட்ரி. ஸோ இதில் இந்த Cnidarians இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் என்ன மாதிரி சிமெட்ரிக்னா ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அந்த அனிமல்ஸை கட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஈக்குவல் ஆஃப் தான் 4 or 5 அந்த மாதிரி என்ன பண்ணால் தனித்தனியாக பிரிஞ்சு போகும். ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம். எக்ஸப்ட் sea anemones மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. ஏற்கனவே பார்த்துக்கிட்டா பைலேட்ரல் மீன் அந்த அனிமல்ஸை கட் பண்ணால் லேட்ரல் சைடை பக்கவாட்டில் என்ன பண்ணால் ரெண்டாக பிரிஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ இந்த பைலேட்ரல் சிமெட்ரி Cnidariaல எந்த அனிமல்ஸ்க்கு மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் sea anemonesக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும். 1 மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. The name Cnidaria is derived from nidocyte or nidoblast. ஸோ இந்த இடத்துல Cnidaria அந்த நீடோசைட்ஸ் இருக்குது ஆர் நீடோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நீடோசைட்ஸ் ஆர் நீடோபிளாஸ்ட் எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேவிங் த ஸ்டிக்னிங் செல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்னிங் செல்ஸ் இருக்கும். ஸ்டிக்னிங் செல் தான் இந்த கொட்டக்கூடிய செல்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. அந்த கொட்டக்கூடிய செல்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட அவுட்டர் பார்ட்டில் என்ன பண்ணால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த அதோட டிப் பார்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த நீடோசைட்ஸ் ஆர் நீடோபிளாஸ்ட் இருக்குது. வித் ஸ்டிக்னிங் செல் ஆர் நெமட்டோசைட் ஆன் டென்டக்கிள்ஸ். இந்த டென்டக்கிள்ஸ்ன்றது அதுதான். இந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்னா டென்டக்கிள் பார்ட். ஸோ இந்த பாடி பகுதி ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்லலாம் டென்டக்கிள் பார்ட் எல்லாமே இதில் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இந்த பகுதி வந்து டென்டக்கிள் செல்ஸ். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்னிங் செல்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நெமட்டோசைட் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. A nidoblast are used for anchorage, defense and to capture the prey.
ஸோ இது மேக்ஸிமம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரேஜ் பிடிச்சிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். சரியா, ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் அதை அட்டாக் பண்ண வருது அப்படின்னா அது வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கும். அண்ட் டு கேப்சர் டு ப்ரே, ஏதாச்சும் அந்த அனிமல்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு அது ஃபுட்டு தேவைப்படுறதுக்காக என்ன பண்ணால் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடோபிளாஸ்ட் இந்த செல்ஸ் எல்லாம் வந்துன்னா இருந்துகிட்டு இருக்குது. Cnidarians are the first group of animals to exhibit tissue levels of organization and are diploblasty. ரொம்ப முக்கியமானதுங்க, இந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா, பாருங்க, Cnidarians are the first group of animals to exhibit the tissue levels organization. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த Cnidarians தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஷ்யூ லெவல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இல்லைங்களா, அண்ட் ஆர் த டிப்ளோபிளாஸ்டிக். ஸோ அந்த எம்ப்ரியானிக் லேயர் ஜெம் லேயர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 2 ஜெம் லேயர்ஸ் இருக்கும். அவுட்டர் எக்டோடோம் அண்ட் இன்னர் எண்டோடோம். சரியா, 2 லேயர்ஸ் வந்து இருக்குது டிப்ளோபிளாஸ்டிக். தே ஹாவ் த சென்ட்ரல் வாஸ்குலர் கேவிட்டி ஆர் சீலன்ட்ரான். ஸோ ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல என்ன சீலன்ட்ரான் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து இருந்துகிட்டு. ஸோ சீலன்ட்ரான் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டொமக் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டொமக் பார்ட் தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா சீலன்ட்ரான் சொல்கிறோம். சர்வ் ஆஸ் த போத் டைஜஷன் அண்ட் சர்க்குலேட்டிவ் ஃபங்க்ஷன். சரியா, ஸோ இந்த இடத்துல டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும், ப்ளஸ் வந்து சர்க்குலேட்டிவ் ஃபங்க்ஷன். இல்லைங்களா, ஸோ ரெண்டுமே எந்த இடத்துல நடக்க முடியும்னா இந்த சீலன்ட்ரான் அப்படின்றது இந்த பார்ட்டு தான். ஸோ இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீலன்ட்ரான் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாடி பார்ட், இந்த பாடி பார்ட்டில் இந்த பாடிக்குள்ளே தான் என்ன பண்ணால் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டிவ் ப்ராசஸ் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும். இல்லை, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. They have the central vascular cavity or cylindron, serve as the both digestion and circulatory function, with a single opening called mouth or hypostome. சென்டர் பார்ட்டில் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். அந்த ஒரு ஓப்பனிங் நம்ம என்ன சொல்கிறோம்னா மவுத் ரீஜன் அதர்வைஸ் கால்டு ஹைப்போஸ்டோம். இல்லைங்களா, ஸோ இந்த ஹைப்போஸ்டோம் இந்த இடத்துல எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சென்டர் பார்ட்டில் தான் இருக்கும். சென்டர் பார்ட்டில் இருக்கும். அந்த சென்டர் பார்ட் தான் என்ன சொல்கிறோம்னா ஹைப்போஸ்டோம் ஆர் மவுத் பார்ட். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும். சரியா, சென்டர் பார்ட்டில் ஹைப்போஸ்டோம் இருக்குது, மவுத் பார்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போத் ரெண்டாக இருக்கும். மவுத் அண்டு ஆனஸ் அப்படின்னு இந்த ஆக்டாஸே மவுத் அண்ட் ஆனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாக வந்து ஆக்டாக ஆரம்பிக்கும். சர்வஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் அண்டு எஜெக்ஷன். இன்ஜெக்ஷன்னா உள்ளே எடுத்துக்கிறது, எஜெக்ஷன்னா வெளியே தள்ளுறது. சரியா, ஃபுட்டை உள்ளே எடுத்துக்கிறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். அன்வான்ட் வேஸ்ட் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது வந்து எஜெக்ஷன் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அந்த ஹோல்ஸ். சரியா, இந்த பாடி பார்ட்டில் சென்டர் பார்ட்டில் மவுத் இருக்கும். ஸோ மவுத் அதர்வைஸ் கால்டு ஹைப்போஸ்டோம். இந்த ஹைப்போஸ்டோம் ஆக்ட் ஆஸ் ஏ போத் சிங்கிள் பார்ட். தட் மீன்ஸ் இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் அண்டு எஜெக்ஷன் ப்ராசஸ். சரியா, ஸோ உள்ளே எடுத்துக்கிறதுக்கும் வெளியே தள்ளுறதும் எது வந்து வேலை செய்யுதுன்னா ஹைப்போஸ்டோம் வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைஜஷன் இஸ் எ போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். டைஜஸ்டிவ் ப்ராசஸ் செல்லோட இன்சைடில் நடக்க ஆரம்பிக்கும், செல்லோட அவுட்டர் சைடில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப ரேர் இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது. ஒன்று செல்லுக்குள்ளே நடக்கலாம், இல்லாட்டி வந்து செல்லுக்கு வெளியே நடக்கலாம். ஆனால் இங்கே மட்டும் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்ட்ரா செல்லுலார் ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம் நடக்குது. The nervous system is a primitive and formed of diffused nerve net. சிம்பிள் நர்வஸ் சிஸ்டம் சிம்பிளாக தான் இருக்கும். அதே சமயத்தில் எப்படின்னா டிஃப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ரொம்ப ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர் டிஃப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இருந்துட்டு இருக்கு. Cnidarians like the corals of a skeleton made up of calcium carbonate. Cnidarians பாடி மேலே இந்த கால்சியம் இந்த ஷீட் வந்து பர்சண்டாக இருக்கும். தட் மீன்ஸ் அந்த லேயர்ஸ் ஓடு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்னைலெல்லாம் பார்த்துருப்போம். ஸ்னைலுக்கு மேலே என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஓடு இருந்திருக்கும். இல்லையா, அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கோரல்ஸ் இருக்கும். கோரல்ஸ்னால் பவளம். இந்த பவளத்துக்கு மேலே சென்டராக இருக்கும். அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த லேயர்ஸ் ஓடு இருக்கும். அந்த ஓடு மேக்ஸிமம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா கால்சியத்தால் ஆனதாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ Cnidarians like the corals of the skeleton made up of calcium carbonate. Cnidarians exhibit 2 basic body forms. சரியா, ஸோ ஒன் இஸ் பாலிப் அண்ட் அதர் ஒன் இஸ் மெடுசா. ஸோ இந்த இடத்துல ரெண்டு இருக்குது. பாடி பார்ட் ரெண்டாக பிரிக்கிறோம். பாலி பார்ட் அண்டு மெடுசா பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ அது டயக்ராமில் காட்டுறோம். பாலிப் என்ன, மெடுசா என்ன. இந்த பாலி ஃபார்ம்ஸ் எசென்சியல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல். சரியா, ஸோ இங்கே வந்து பாலிப் மெடுசா அப்படின்னு என்னென்னா இந்த பார்ட் தான். நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த பார்ட் வந்து பாலிப் பார்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது பாலிப்பு. இந்த அம்ப்ரெல்லா ஷேப்பில் வந்து இருந்துகிட்டு இருக்கும். தட் மீன்ஸ் இது வந்து மெடுசா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும் பாலிப் அண்டு மெடுசா. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலிப் பார்ட். இந்த பார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மெடுசா பார்ட். இல்லையா,
நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் இது வந்து இப்போ சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இந்த பாலிபார்ட் இந்த இடத்துல வந்துன்னா மேக்ஸிமம் இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இல்லையா. ஸோ இந்த பாலிபார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் நடக்க ஆரம்பிக்கும். மெடுசா பார்ட் எல்லாமே என்ன நடக்க அப்படின்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க. பாலிபார்ட் இந்த கீழே இருக்கிற பார்ட் வந்து பாலிபார்ட்டு. ஸோ இந்த பார்ட் அம்ப்ரெல்லா ஷேப்பில் இருக்கிறது வந்து மெடுசா பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிப் அண்ட் மெடுசா இது இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பாலி பார்ட்டு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மெடுசா பார்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாலி பார்ட்டு செக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் மெடுசாவை உருவாக்கும், மெடுசா ஃபார்ம் பண்ணும் இல்லையா. நல்லா புரிஞ்சுங்க, கன்ஃபியூஸ் ஆக போகுது இல்லை. இந்த பாலி பார்ட்டு செக்சுவல் மெத்தட் மூலிமா என்னென்னா மெடுசாவை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஒன் செகண்ட் மெடுசா இந்த மெடுசா வந்து பார்த்திங்கன்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு பாலி பார்ட்டை உருவாக்கும் ஆப்போசிட்டாக. புரியுதுங்களா. ஸோ ஆப்போசிட்டாக உருவாக ஆரம்பிக்கும். பாலி பார்ட்டு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா மெடுசாவையும், மெடுசா பார்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா பாலிப்பு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா ஒன்லி நீட் ஏரியா சேல் ரேட்டில் மட்டும் இந்த மாதிரி நடக்கும். The polyforms as essential and cylindrical Hydra Adamsonia example கொடுத்துருக்காங்க. Whereas the Medusa as a umbrella shaped and free swimming. So free swimming ஆகிட்டு இருக்கும் Medusa part umbrella shaped இருக்கும். Need area which exhibit the both form also exhibit alternation of generation in the life cycle metagenesis. ஆல்ட்ரேஷன் அதான் நான் சொன்னேன் இல்லையா. பாலிப் செக்சுவல் மெத்தட் மூலிமா மெடுசா உருவாக்கும், மெடுசா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலிமா பாலிப்பை உருவாக்கும். ஸோ மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். த பாலிப் ரீப்ரசன்ட் த செக்சுவல் ஜெனரேஷன் அண்ட் மெடுசா ரீப்ரசன்ட் த செக்சுவல் ஜெனரேஷன் நம்ம சொன்னது தான். பாலிப் ப்ரொடியூஸ் எ மெடுசா செக்சுவலி அண்ட் மெடுசா ஃபார்ம்ஸ் த பாலிப் செக்சுவலி. த டெவலப்மெண்ட் இஸ் எ இன்டைரக்ட் அண்டு இன்க்ளூட் த ஃப்ரீ ஸ்விம்மிங் சிலன்ட்ரேட் பிளானுலா லார்வா. ஸோ இந்த டெவலப்மெண்ட் எங்கன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதோட லார்வல் ஸ்டேஜ், இந்த லார்வல் ஸ்டேஜுக்குள்ள அனிமல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளானுலா லார்வா. ரொம்ப முக்கியமானதுங்க, ஒன் மார்க்கில் கேட்பாங்க இல்லையா. ஸோ நீட் ஏரியாவோட லார்வா என்ன சொல்ல அப்படின்னா பிளானுலா லார்வா. ப்ரொனன்சியேஷன் வந்து பிளானுலா லார்வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லார்வா இருக்குது. எக்ஸாம்பிள் பைசாலியா, போர்ச்சுகீஸ் மேன் வார் அப்படின்னு சொல்லுவோம். போர்ச்சுகீஸிய போர் வீரர். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார். அது வந்து பார்த்திங்கன்னா பைசாலியா. நெக்ஸ்ட்டு ஆடம்சியா வந்து பார்த்திங்கன்னா சி அனிமோன் மீன்ஸ் கடல் சாமந்தி. நெக்ஸ்ட்டு பெனாட்டுலா மீன்ஸ் சி பென் அப்படின்னு சொல்லுவோம். கடல் பேனா அப்படின்னு சொல்லுவோம். கடல் பேனான்றது வந்து பெனாட்டுலா. நெக்ஸ்ட்டு மெண்டேரியா மீன்ஸ் பிரெயின் கோரல்னால் மூளைப்பவளம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ மூளைப்பவளம் இங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் பேர் வந்து பாருங்கள். இதுதான் வந்து ஆடம்சியானா கடல் சாமந்தி அப்படின்னு சொல்லுவோம். பெனாட்டுலா ஸோ பாருங்கள். ஸோ திட் மீன்ஸ் ஆடம்சியானா கடல் சாமந்தி அப்படின்னு சொல்லுவோம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெனாட்டுலா இந்த பாட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பெனாட்டுலா கடல் பேனா. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மென்டேரியன். இது வந்து பார்த்திங்கன்னா மென்டேரியன்ஸ் என்னன்னா பிரெயின் கோரல்ஸ்னால் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா பிரெயின் மாதிரி இருக்கும் இந்த கோரல்ஸ் சரியா. ஸோ வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பைசாலியா சரியா. ஸோ பைசாலியா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுதான் சொல்லுவோம் இல்லையா, போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவோம். போர்ச்சுகீஸிய போர் வீரர்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இது இருக்குது. இது வரைக்கும் பார்க்கலாம். மீதி நெக்ஸ்ட் போகலாம். தேங்க்யூ.